தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்விஸ்ம கொடுப்பனவு பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு, நாட்டை வந்தடைந்த மற்றொரு கப்பல். புத்தாண்டு சேவை, இலங்கை போக்குவரத்து சபை ஈட்டிய பில்லியன் வருவாய். கொழும்பை நோக்கி வருகை தந்த முச்சக்கர வண்டி விபத்து, ஒருவர் பலி. இலங்கைக்கான ஆதரவு, ஐநா வழங்கியுள்ள உறுதிமொழி. குடியேற்றமற்ற விசா, இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் விடுத்த எச்சரிக்கை. மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை. 2 நாட்களில் 36 பாரதூரமான தீ விபத்துக்கள். இலங்கையில் காப்பாற்றப்பட்ட 238 ஈரானிய பிரஜைகள் நாட்டுக்கு அனுப்பி வைப்பு. வெளிநாடொன்றில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரி மீது விமானி கடுமையான தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபை தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொத்தலவலக் எதிர தெரிவித்துள்ளார். பயனாளிகளின் தகமைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் தரவு சரிபார்ப்பு மற்றும் கள ஆய்வுகள் மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நலன்புரி உரிமைகளை பெறுவதற்காக போலியான தகவல்களை வழங்குவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே மோசடியான முறையில் நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களிடமிருந்து அந்த நிதியை அறவிடுவதற்கும் அவர்களுக்கும் எதிராக சட்டத்தை அமல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை இற்றைப்படுத்தும் பணிகளை சீராக முன்னெடுக்கும் நோக்கில் 2023ஆம் ஆண்டு 1ஆம் கட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவு காலம் ஜூன் மாதம் வரை விசேடமாக நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் மற்றும் தரவு சரிபார்ப்புகள் அனைத்தும் முறையாக நிறைவடைந்த பின்னர் தகுதியுடைய பயனாளிகளுக்கு ஜூலை மாதம் முதல் கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 36,700 மெட்ரிக் டன் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு எரிபொருள் விநியோகத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்தியாவிலிருந்து இந்த பெட்ரோல் கையிருப்பு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மை காலமாக எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாகவே இந்த எரிபொருள் கொள்வனவு நோக்கப்படுகின்றது. அதன்படி நாட்டை வந்தடைந்துள்ள கப்பலில் இருந்து எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தரையிறக்கும் பணிகள் நிறைவடைந்ததும் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோலை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கையிருப்பு கிடைக்கப்பெற்றதன் மூலம் சந்தையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு நீங்கி விநியோகம் மேலும் சீரடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு சேவைகளை வழங்கியதன் மூலம் 6 நாட்களில் 1 பில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் சஜீவ நந்தன கனகரத்ன தெரிவித்துள்ளார். புத்தாண்டுக்காக தங்கள் கிராமங்களுக்கு சென்ற மக்களுக்கு சேவைகளை வழங்கியதன் மூலம் இந்த வருவாய் ஈட்டப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வரலாற்றில் அதிகபட்ச வருவாய் ஈட்டப்பட்ட நாளாக 11ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த தொகை 213 மில்லியன் ரூபாய் என்றும் சஜீவ கூறியுள்ளார். இதற்கிடையில் புத்தாண்டின் போது தங்கள் கிராமங்களுக்கு சென்றிருந்த மக்களை கொழும்பு மற்றும் முக்கிய நகரங்களுக்கு திரும்ப அழைத்து வர இன்று முதல் சிறப்பு பேருந்து சேவைகள் இயக்கப்படும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேபடி புத்தாண்டுக்காக கொழும்பிலிருந்து தங்கள் கிராமங்களுக்கு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் தனியார் பேருந்துகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற தொலைபேசி எண் வழியாக முறைப்பாடு அளிக்கலாம் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தங்கள் கிராமங்களுக்கு சென்ற மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக
4000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மடராகலை வெள்ளவாய பிரதான வீதியில் உள்ள புத்தள உணவட்டுண பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று வேன் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததோடு 3 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த இந்த விபத்து புதன்கிழமை காலை இன்று இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டி ஓட்டி சென்ற நபரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பயணித்த முச்சக்கர வண்டி இவ்வாறு வேன் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அம்பாறையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இவர்கள் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த நபரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் இருவர் விபத்தில் காயமடைந்து புத்தள பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஊடாக இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படும் என்று உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் உறுதியளித்துள்ளார். ஐநாவுக்கான இலங்கையின் தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமான சுமித் தசல் நாயக்கவிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமான சுமித் தசநாயக்க ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்கை சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பின் போது இலங்கையின் அண்மைய கால முன்னேற்றங்கள் தொடர்பில் உயர்ஸ்தானிகருக்கு விளக்கம் அளித்த நிரந்தர வதிவிட பிரதிநிதி தசநாயக்க இருதரப்பு நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடினார். அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஆகியவற்றுடன் இலங்கை தொடர்ந்து பேணி வரும் ஒத்துழைப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டையும் தசநாயக்க மீள உறுதிப்படுத்தினார். அதேவேளை இலங்கையின் ஒத்துழைப்பு தொடர்பில் பாராட்டி வெளிப்படுத்திய உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் தமது அலுவலகத்தினூடாக இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருகை தந்து அமெரிக்க குடிமக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் சலுகைகளை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க குடிமக்களின் வரிப்பணத்தில் இருந்து நிதி அளிக்கப்படும் சலுகைகளை தவறாக பயன்படுத்தும் அல்லது அவற்றை சார்ந்திருக்கும் நபர்கள் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சலுகைகளை தவறாக பயன்படுத்தும் குடியேற்றமற்ற விசா வைத்திருப்பவர்களின் விசாக்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு விசா ரத்து செய்யப்படுவதுடன் அத்தகைய நபர்கள் எதிர்காலத்தில் அமெரிக்க விசாக்களை பெறுவதற்கும் தகுதியற்றவர்களாக கருதப்படலாம். எனவே அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் அங்கு தங்கியிருக்கும் காலப்பகுதியில் தங்களின் செலவுகளை தாங்களே பொறுப்பேற்பதற்கான நிதி வசதியை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்கள் அந்த நாட்டின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என்ற எச்சரிக்கையும் முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதனால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மாத்திரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 36 பாரதூரமான வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களில் சிக்கி 2 உயிரிழந்தனர். ஏப்ரல் 13ஆம் தேதி 19 விபத்துகளும், புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14ஆம் தேதி 17 விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த 2 நாட்களில் மாத்திரம் 35 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஏப்ரல் 13ஆம் தேதி 14 மோதல்களும், நேற்று முதல் இன்று காலை வரையுமான காலப்பகுதியில் 21 மோதல்களும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதலில் காயமடைந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 238 ஈரானிய பிரஜைகள் விசேட விமானம் மூலம் நேற்றிரவு மீண்டும் ஈரானுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு சொந்தமான மெராஜ் விமான சேவைக்கு சொந்தமான ஈரான் 9 என்ற விசேட விமானம் 13ஆம் தேதியன்று மாலை 4 மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள இலங்கை விமானப்படை தளத்தை வந்தடைந்தது. வெளிசர தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த
206 ஈரானியர்களும் கொக்கலை தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த 38 ஈரானியர்களும் பலத்த பாதுகாப்புடன் இந்த விமானத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் குறித்த 238 பேரையும் ஏற்றிக்கொண்ட விசேட விமானம் 14ஆம் தேதியன்று நேற்று இரவு 8:35 மணியளவில் கட்டுநாயக்க விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பேங்காக் விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரிக்கும் விமானிக்கும் இடையே ஏற்பட்ட கடும் மோதல் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தாய்லாந்துக்கான பொறுப்பதிகாரி அமிதாப் அந்தனிப்பிள்ளை மற்றும் UL 403 விமானத்தின் விமானி ஆகியோரை இவ்வாறு மோதிக்கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. குறித்த விமானத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் சோதனை செய்ய முயன்ற போதே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. சோதனையின் போது விமானி தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தாய்லாந்துக்கான பொறுப்பதிகாரி அமிதாப் அந்தனிப்பிள்ளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.